கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்றும் பரிசுத்தமான கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கின்றது. 2 நாளாகமம் அதிகாரம் 16 வசனம் 9 என்ற வேத வார்த்தையின்படி நீர் என்னை காண்கின்றீர் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சிறு கதை தொகுப்பை பார்ப்போம். ஒரு தளபதி ஒரு சமயம் அரபி தேசத்து பாலைவனத்தின் வழியாக சென்று கொண்டிருந்த போது ஒரு வாலிபன் ஒரு பெரிய ஆட்டு மந்தை ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பதை கவனித்தார். அவர் அந்த வாலிபன் அண்டை சென்று, தம்பி, உனது ஆடுகளில் ஒன்று எனக்கு வேண்டும், நான் அதற்கான விலை கிரயத்தை உனக்கு தந்து விடுவேன் என்று கூறினார். அதற்கு அந்த வாலிபன், ஐயா, நான் இந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரன் அல்லன். நான் கூலிக்காக ஆடுகளை மேய்ப்பவன். எனது எஜமானனின் அனுமதியின்றி இந்த ஆடுகளில் எதனையும் நான் தர இயலாது என்று பணிவோடும் சாந்தத்தோடும் கூறினான். அந்த ஆட்டிடையனின் உண்மையை சோதிப்பதற்காக அந்த தளபதி, தம்பி, உனது எஜமானர் இங்கே இந்த வனாந்தரத்தில் இப்பொழுது இல்லை. அவர் எங்கேயோ கண்காணாத தொலைதூரத்தில் இருக்கின்றார். நீ எனக்கு ஒரு கொழுமையான ஆட்டை அதற்கான விலை கிரயத்துக்கு தா. உனது எஜமானர் அந்த ஆட்டை குறித்து கேட்டால் அதை ஒரு ஓநாய் வந்து பட்சித்து போட்டது என்று பொய்யே சொல்லிவிடு. இந்த வார்த்தையை கேட்டதும் அந்த ஆட்டிடையன் சற்று நேரம் மௌனம் ஆனான். சற்று நேர அமைதிக்கு பின்னர் அவன் தனது வாயை திறந்து, நல்லது ஐயா, உங்கள் வார்த்தைகளின்படி நான் எனது எஜமானரை எளிதாக ஏமாற்றி விடலாம். ஆனால் நான் வணங்கும் இயேசுவை நீங்கள் சொன்ன வார்த்தைகளால் ஏமாற்ற முடியாதே. அவருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றனவே என்று சொன்னான். அந்த உண்மையுள்ள ஆட்டிடையனின் வார்த்தைகளை கேட்டு மனமகிழ்ந்த அந்த தளபதி அவனுக்கு தக்க சன்மானம் கொடுத்துவிட்டு சென்றான். ஒரு படிப்பறிவற்ற ஆட்டிடையனின் உண்மை வார்த்தைகளை கவனித்தீர்களா? வேதாகம விளக்கம். பரிசுத்தமான கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கின்றது. அன்று ஆகார் சொன்ன வார்த்தைகள், நீர் என்னை காண்கின்ற தேவன், ஆதியாகமம் 16வது அதிகாரம் வசனம் 13 என்ற வார்த்தையை தேவ பிள்ளைகள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. இந்த எளிய ஞானம் இன்று சுத்தமாக காணப்படவில்லை. தேவ ஜனமே, விழிப்பாகி ஞானமடைந்து கொள். உனது ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக நீ எதையும் செய்ய இயலாது. அவர் உன்னை எப்பொழுதும் சூழ்ந்து இருக்கிறார். சங்கீதம் 139வது அதிகாரம் வசனம் 1. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.